ஆ ஹோம்ஒர்க் செய்யலையே இங்க ஹோம்ஒர்க் வரல. விளங்க. ஹோம்ஒர்க் ஏன் செய்யல? நான் தேடி பார்த்தேன் இல்ல. என்ன இல்ல? என்ன இல்ல தெரிய பார்த்ததுக்கு? இந்த சட்டம். சட்டமா? நான் சட்டம் ஒன்று சொல்லி தர வெளி நான் ஓதுறது தெரிய பார்த்தீங்களா பேசிட்டு இப்ப நீ ஒன்று அனுப்பினதுல ஒன்று சரியே. ஒன்று தான் நைக்கு இது வரைக்கும் ஓதிக்கிறீங்க அப்படியா? பாத்தீங்களா? இது வரைக்கும் ஒன்று தானே ஓதிக்கிறீங்க. அப்படி என்ன சட்டம் சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியாசனன் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாப்போம். சரி, முதல்ல ஓத வேண்டிய பக்கத்தை சொல்லுங்க, அது போற அந்த இடத்துக்கு போகும். பக்கம் எத்தனை? 542. 541. எத்தனை வசனம்? சூரோட பேர் என்ன, வசனம் எத்தனை? அது போற விஷயத்துக்கு வரும். சூரத்து சூரத்து ஹதீது. சூரத்துல் ஹதீத். 25வது வசனம். 25 வசனம். 25வது வசனம். 25 வசனத்துல அந்த பிரச்சனை வருது. எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு? சட்டம் சட்டம் சொல்றீங்களே, சட்டம் எங்க வந்துச்சு? 27வது வசனம். 27 வசனம். இப்போ முதல்ல அந்த வசனத்துக்கு வரும். 27 வசனம் என்ன எங்க எந்த இடத்துல? அந்த ரித்வானில் அந்த வரஹ்பானியத்தனுபுத்ததா. ஆ எப்படி ஒரஹ்பானியத்தை இப்னு அப்படியா? வரஹ்பானியத்தன வரஹ்பானியத்தனுபுத்தது. யார் சேர்ந்து அப்படி 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 ஓதுறேன் நானும் சேர்ந்தேன். போன சேர்ந்து அப்படியா? ஓ. அப்ப ஒழுங்கா தேடலையே, இதுக்கு முன்னாடி வரவே இல்லை அப்படியா? ஒன்றுதான் வந்து அப்படியா? ஓ. தேடல. நான் இப்ப எடுத்து காட்டினேன். இல்லையா எடுத்து காட்டுறதுக்கு? நான் இன்னொரு இடத்த எடுத்து காட்டினா என்ன செய்யுது? அப்படி அப்படி வேற இடம் வந்து இல்லை அப்படியா? நீங்க சொன்னது மாதிரி சூரத்துல் ஜும்மால மட்டும் தான் வந்தீங்க அப்படியா? ஓ. அது வேற ஒரு இடத்துலயும் இல்ல. இல்ல. கன்ஃபார்ம் அப்படியா? இந்த சவுண்ட காணும். சுவரா உறுதியா இல்ல அப்படிதானே? ஓ. ஓ, அப்படி லைன்ல இருக்கீங்க வார. இருந்தா நான் அன்றைக்கு என்ன செய்யற? அப்படி ஒண்ணு வேற ஒண்ணு நாகாட்டினா அதுக்கு பதில் சொல்லுங்க. காட்டினா என்ன செய்யறது? காட்டினா நீங்க வேற இன்னொரு இடம் தேடணும். குருவான்ல கிட்டத்தட்ட 15-20 இடத்துக்கு மேல இருக்குது. நான் இப்போ ஒரு இடத்த காட்டினா இப்ப இங்க அடுத்த இடத்த தேடணும். அதுக்கு ரெடியா? அதுக்கு சவுண்ட காணும். சூரத்துல் கியாமா 1 மினிட்ல பெறணுமா அல்லது ஆன்சர் பேல? சூரத்துல் கியாமா 1 மினிட்ல பெறணும். பெரட்டினா பக்கத்து சொல்லணும். 30 செகண்ட் பேசிட்டான். சூரத்துல் கியாமா பக்கத்தை பெருட்டா பக்கத்துல நம்ப சொல்லணும். நான் 5 செகண்ட் தான். டைம் யுவராய். டைம் முடிஞ்சு. அதுலயே போல ஃபெயிலு. நீங்க எப்படி தேர்னீங்க நம்புற இப்ப? படிச்சு பார்த்து சூறா ஒன்றே ஒரு நிமிஷத்துக்கு பெறல மாட்டீங்க. சட்டப்படி பார்த்தா 30 செகண்ட்ல பெறணும். நான் கூடுதலாக 30 செகண்ட் போட்டு ஒரு நிமிஷம் நின்று. பெறட்டுமா? பலகாட்டி இது ஒரு பலகை இயலாது, இங்கதான் பழகணும். என்ன இந்த பேட்டை எடுக்கிற அப்படியா? அப்ப நாளைக்கு எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்த கிளாஸ்ல போதும். வேற என்ன செய்ய?
சூரத்துல் கியாமத். 577 பக்கம். 577 பக்கம். 577 பக்கம் சொல்லி 3 நிமிஷத்துக்கு போற பெரிய படி. ஓகே, முதல் பக்கம் 19 வருஷத்துக்குள்ள குயிக்க தேடுங்கோ, இடம் உண்டிக்குது. நீங்க அந்த போய், நான் தேட மாட்டேன். என்ன ஒண்ணுமே இல்லை அப்படியா? ஏகி ஈக்குதா? இப்ப யார் சொன்ன இது வேற இடம் இல்லைன்னு சொல்லி? யார் தேர்ந்த இப்ப? என்ன இடம்? 12வது வசனம். என்ன இடம்? வசந்த இடம் நான். ஓ வசந்த, ஓ இந்த இடத்தான் ஓசனன். எந்த இடம்? இலா ரப்பிக யௌம இதில் இதனில் முஸ்தகர். ஆ அப்ப எங்க தேடல அவ என்ன தேது? இது இல்ல அப்படியா? அதுக்குள்ள வராதா இது? இது வேறயா? வானத்திலிருந்து இப்பதான் எனக்கு வகை அணைக்கு அப்படியா? ம் இல்லாட்டி இது வேற குர்ஆன்ல இல்லையா? அந்த குர்ஆன் இல்ல அப்படியா? எங்க பதில காணும்? நான் இப்ப வேற ஒரு குர்ஆன் எடுத்து சொன்னேன் அப்படியா? நீங்க தேட சொன்ன சேர் குர்ஆன் வேற, சரி இது நான் வேற குர்ஆன்ல தேடிக்கிறேன், சரி அதுல இல்ல அப்படியா? இதுல அது நீங்க தேட குர்ஆன்ல இல்ல அப்படியா? என்ன செய்தி? இதுதா இல்லையா? இல்லாட்டி அது வேற குர்ஆன் தேடிங்களா? என்ன நடந்து? நீங்க சரியா தேடினா நீங்க ஓதின பாடத்துக்குள்ளால கிட்டத்தட்ட 4 இடம் ஆக குறைஞ்சு தாண்டிக்கிறீங்க. நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்க அனுப்பினது ஒரே ஒரு இடம் தான். நீங்க அனுப்பினது ஒரே ஒரு இடம் தான் அனுப்பினீங்க. 4 இடம் இது. நான் உங்களுக்கு பாகம் பார்த்து தான் 2 இடம் தேட சொன்னேன். நீங்க என்ன செய்ய, நீங்க விட வந்து இப்ப வேற ஒரு இடமுமே இல்லைன்ட்டீங்க இப்ப வந்து. ம்? தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு சொன்னேன். வேற ஒரு கன்ஃபார்ம் நான் ஃபுல்லா தேடிட்டேன், இது போற வேற இடம் வந்து இல்லைன்ட்டீங்க. இப்ப என்ன தெரியுது சொல்றேன், இது என்ன பதில் சொல்லுங்க இப்ப? இப்ப நீ கண்ணால கண்ணீங்களா உண்டு காப்பி உண்டு? ஓ, இப்ப இதுக்கு என்ன பதில்? சூறா தேடல அப்படிதான். தேடாம தான் சொன்னேன் தேடினேன்னு சொல்லி அப்படியா? இது என்ன கிடைச்சிக்கொண்டு நிதானமா அழகா ஓதி கொண்டு பார்த்து கொண்டு தேடியிருந்தால் இந்த இடம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. இது சின்ன சூறா வந்து மிகப்பெரிய சூறாக்குள்ள வைத்துட்டு மாட்டின ஒன்றல்ல, இது மிச்சம் லேசான ஒரு இடத்துல வந்து சூறா. ம்? மிச்சமே லேசான ஒரு இடத்திலே வந்த சூறா. இன்னொரு இடம் வந்து இது அடுத்த மெங்கன்னு சொல்லி இந்த சூறான்னு சொல்ல வேணாம், இடத்தான் வைக்கணும். நீங்க இல்லாட்டி நீங்க ஒன்றுமே கடைசி குர்ஆன்ல ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க கடைசி வந்து இல்லைங்க. கடைசி குர்ஆன்லயும் ஒன்றும் இல்லைன்ற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க, அது பெரிய ஆபத்து. நீங்க இது என்ன ஜூஸ்ல இப்ப நான் சொன்ன ஆன்சர் என்ன ஜூஸ்ல வந்து சூரத்துல் கியாமா. தாசிவ வயசும். சூரத்துல் கியாமா எந்த ஜுசுக்குள்ள இது? ஜூஸ் தாசிவ வாயிசு. ஜுசோட பேர் என்ன? ஆஹா, அதான் ஜுசுல பேர். ஓ, ஆ அது ஜுசுல பேர், அது நம்பர். தாசியாஹு ஐஸ்வர்னுங்கிறது நம்பர். 29வது ஜுசு என்கிறது நம்பர். இது 29. 29 ஜூஸ் என்ன?
30ஆம் ஜுஸுக்கு நான் சொல்லுவோம் ஆ என்று சொல்லுவோம். நைனா. ஓ அதே மாதிரி 30ஆவது ஜுஸு என்றால் 29ஆவது ஜுஸு என்ன? தெரிய வேணண்டு. ஆஹா. அவசரமா அப்படியே பெரடி கொண்டு பாருங்க. 29 ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணது என்ன சூறாலன்னு சொல்லி. இப்ப 28 29க்கும் வேறுபாடு உண்டிக்குதே. இந்த 29ஆம் ஜூஸ் என்ன சூறால ஸ்டார்ட் பண்ணுது? பாப்போம், குயிக்கா பாருங்க. எல்லாம் குரான் வருதுல சூரத்து பேசி. முல்க். சூற நான் என்ன சூறாட பேரை கேட்டேன் நான். பாத்தீங்களா, காதல சரியா கேட்க விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. சூறா எப்படி ஆரம்பிக்குதான் கேட்டேன். அதான் இந்த சூறா, இந்த ஜுசுக்குரிய பெயர். தபாரக்கல்லதி பியதி. அப்ப இந்த ஜுசுக்கு பேர் என்ன? தபாரக்கல்லதி. தபாரக்கல்லதி. அவ்வளவு விஷயம். அப்ப தபாரக்கல்ல ஜிசுக்குள்ள ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, கண்டுபிடிக்கல, நீங்க இல்லைன்னு சொல்லி ஆணியா அடிச்சு சொன்ன விஷயத்த நான் இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இல்ல அங்க ஈக்குது. தபாரக்கல் ஜிசுக்குள்ள சிறிய நூனோடு தொடர்பட்ட சட்டம் ஒன்று இருக்குது என்கிறத நான் உங்களுக்கு இப்ப உறுதிப்படுத்திக்கிறேன். இப்ப இதுதானே நம்பர், இப்ப நம்பர் ஆகிக்குது. ஓ நீங்க எந்த ஜூஸ்ல தேடி கண்டுபிடிச்சிக்கிறீங்க? ஆ ஆ நீங்க தேடி கண்டுபிடிச்சது எந்த ஜூஸுக்குள்ள? நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சீங்களே பாப்பா. சரி, கண்டுபிடிச்சு அனுப்புனீங்க. என்ன சூறா அது? ஆன்சரை காணும். சூரத்து ஜும்மா. ஓகே, அந்த அந்த சூரத்துல ஜும்மா அவசரமா தேடி எடுத்து பாருங்க. என்ன ஜூஸ் சொல்லி எனக்கு சொல்லணும். இப்ப சூரத்து ஜும்மாவை தேடி எடுத்து குயிக்கா சொல்லணும். அது என்ன ஜூஸுல இருக்குது. எப்படி ஜூஸை கண்டுபிடிக்கிறது தானே இப்ப? ஜூஸு எப்படி ஓ கண்டுபிடிக்கிறது? குயிக்கா பாரு, சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் பழகும். என்ன, ஒரு நாள் ஃபுல்லா டைம் வரும் போல அப்படியா? முதல்ல அதை எடுத்துட்டீங்களா ஆ சூரத்து? இந்த எடுக்கிறேன். ஆ ஒரு நிமிஷம் தான் டைம். அதுக்கெல்லாம் மிச்ச நேரம் எடுக்கிறது இப்ப எடுக்கப்படாது அப்படி. இருபத்தொன்பது ஜூஸ். 29 ஜூஸ். நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? சூரத் ஓ ஜும்மா எத்தனை ஜூஸ் கேட்டேன் நான். முதல்ல சூரத் ஜும்மா இரு பக்கத்துல சொல்லுங்க பாப்போம். 553. 553. 553ஆம் பக்கத்துல இருக்கிற ஜூஸும் 577ஆம் பக்கத்துல ஜூஸ் கொண்டாடு பாருங்க குயிக்கா. அதாவது சூரத்துல் ஜும்மாவும் சூரத்துல் கியாமாவும் ஒரே ஜூஸ். 29 ஜூஸ் அப்படியா? பாருங்க டைம். நீங்க 25 ஜூஸ் நீங்க சொன்னீங்க. இப்ப ஆன்சர் குயிக்கா பார்க்கணும்.
என்ன முடியலையா பாத்துனோம். 577 சூரா கியாமா. அதே போல 28வது ஜூஸ். 28 ஜூஸ். அந்த 28 ஜூஸ் எப்படி ஆரம்பிக்குது? 28 ஜூஸுக்குரிய பேர் என்ன? அது சமி அல்லாஹ். அது சமி அல்லா. அப்ப அந்த ஜூஸுக்குள்ளே நீங்க ஒரு இடத்துல தேடிட்டீங்க. நிறைய இடம் கழிக்குது. ஆனா ஒரு இடம் தேடி சொல்லிட்டீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தலைவரே? 27வது ஜூஸுக்குள்ள ஒரு இடத்தை எனக்கு தேடி கொண்டு வரணும். என்ன ஜூஸ்? 27 ஜூஸ். இப்ப நாங்க ஓதிக்கொண்டு ஜூஸ் 27 ஜூஸ் அப்படிதானே? ஓ. என்ன ஜூஸ்? قال فما خطبك. பால ஃபம ஹத்துபுக்கும். 27 ஜூஸுக்குள்ள நாங்க ஓதிக்கொண்டு இடமும் வந்துட்டேனா அப்ப அந்த ஜூஸ்ல தேவையில்லை. அதுக்கு அடுத்த ஜூஸ் தான் பார்க்கணும். 26 ஜூஸுக்குலாம் தேடும். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 26 ஜூஸுக்குள்ள ஓத பலகா ஜூஸ்ல பேசிட்டு உங்களுக்கு தேடி கொண்டு செல்லலாம். நிறைய வரும் இடமா இதெல்லாம் என்னன்னா 50-60 இடம் இருக்கு. நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லி தெரியல. சரியா? ஒன்று நீங்க 26 ஜூஸ் இடத்துக்குள்ள பேசிட்டு கவனமா தேடணும். இந்த உங்களோட ஸ்பீட்ல தேனா கிடைக்காது. ஒண்ணுமே கடைசி இல்லைன்னு சொல்லி திருப்பி வந்து சொல்லுவீங்க. திருப்பி நான் இல்லைன்னா திருப்பி சொல்லி தர மாட்டேன். கவனமா நுணுக்கமா நீங்க ஓதிக்கொண்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு தேடி கிடைக்கும். இது ஏன் தேட செல்லினால் இந்த மாதிரியான இடங்கள் வார நேரம் இதுக்கு பின்னால் நாங்க டென்ஷன் இல்லாம ஓதிக்கொண்டு போறதுக்கு முக்கியமா அந்த இடங்கள் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆகும். ஆகவேதான் உங்களுக்கு அந்த இடத்தை தேட சொல்றோம். தேடி எங்களுக்கு நீங்க அனுப்பினது மாதிரி அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ். நல்ல அனுப்பினது அனுப்பினதால நீங்க ஆண்ட்ராய்ட் போன்ல தேடிக்கிறீங்க. கையில இருக்கிற குர்ஆன்ல தேடினா தான் உங்களுக்கு கிடைக்கும். போன்ல பார்த்து கொண்டு தேடினா உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நாங்க ஏன் என்னோட கையில குர்ஆன் எடுத்து வர சொல்றோம்? நீங்க எந்த போன்ல தேடினீங்க? போன்ல தேடிங்களா குர்ஆன்ல தேடினீங்களா? போனல. ஆ ஒரு காலமும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். சந்தோஷப்படுங்க. ஏதோ உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கிளாஸ்ல சரியா? கவனமா நீங்க ஓதிக்கொண்டு குர்ஆன்ல ஓதிக்கொண்டு நீங்க ஓதுற குர்ஆன்ல உங்களுக்கு பழக்கமான குர்ஆன் நீங்க தேடினா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு அது சக்சஸ் தான் மிகும். ஓகே, அனுப்பினது நல்லா. நீங்க தேடிட்டு அதுக்கு பின்னால பேத்துட்டு போன்ல இருந்து அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. முதல்ல குர்ஆன்ல தேடுது. சரி, அனுப்பிட்டு வரேன் ஆ. மறுபடியும்.